அன்பு உறவுகளே, நாம் நமது வாழ்க்கையில் ஒரு சில நேரம் தெரியாம, அறியாம மிஸ்டேக்ஸ் செய்யும்போது என்ன ஃபீல் பண்றோம்? ஐயோ! நான் ஏன் இப்படி பண்ணுனேன்? ச்சே! கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணிட்டேனே! எப்ப பார்த்தாலும் நான் இப்படி தான். நான் எதுக்குமே லாயக்கு இல்ல. இதனால தான் நான் எந்த பொறுப்பையும் ஏத்துக்கிறதே இல்ல. என்னால எதையும் ஒழுங்கா செய்ய முடியல. இனிமே நோ! நான் எதையுமே செய்ய மாட்டேன். இப்படியெல்லாம் நினைப்பீங்களா? இப்படி நினைச்சு உங்க மேல நீங்களே ஒரு முத்திரைய குத்திப்பீங்களா? நான் இதுக்கு லாயக்கில்ல. என்னால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல. நான் இந்த மாரி பொறுப்புகள எடுத்துக்க மாட்டேன். இப்படியெல்லாம் உங்க மேல ஒரு முத்திரைய குத்திப்பீங்களா? இல்ல, இட்ஸ் ஓகே. ஐ மேட் அ மிஸ்டேக். இதுல என்ன இருக்கு? அ மனுஷங்க அவங்க இயல்பா தவறுகள் செய்யக்கூடியவங்க தானே! தவறுற மனப்பான்மை உள்ளவங்க தானே இந்த மனித பிறவிகள். ஓகே, நான் தெரியாம செஞ்சுட்டேன். இனிமேலு இத நான் நடக்காம பார்த்துக்கிறேன். முடிஞ்சா நான் செஞ்ச தவற சரி பண்ண பார்க்குறேன். முடியலையா? நான் செஞ்ச தவற அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ மேட் அ மிஸ்டேக். நெக்ஸ்ட் டைம் இது நடக்காம நான் பார்த்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா இதே மாரி நான் ஒரு பொறுப்பு எடுத்து அத நல்லபடியா நான் செஞ்சு முடிப்பேன். அதுக்கு என்னென்னலாம் வொர்க் பண்ணணுமோ அத நான் பண்றேன். இந்த மாதிரி நீங்க நெனைப்பீங்களா? நீங்க எந்த டைப் பெர்சன்? கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, எல்லா நேரத்திலயும் நாம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி நம்மள அக்செப்ட் பண்றது செல்ஃப் லவ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் நம்மளால நம்மள நேசிக்க முடியும். நன்றி. வாழ்க வளமுடன்.